அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டிலே பார்த்துட்டு தான் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க மக்களே. ஆமாங்க, ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் அப்படின்னு சொல்லலாம். அக்டோபர் 15ஆம் தேதி முதல் 8 முதிய புதிய சலுகைகளும் கொடுத்துருக்குறாங்க. புதிய முக்கிய அறிவிப்புகளும் கொடுத்துருக்குறாங்க. அந்த 8 புதிய முக்கிய அறிவிப்புகள் என்னென்ன? இது கட்டாயம் நீங்க பண்ணியே ஆகணும். இது பண்ணலைன்னா உங்களுடைய ரேஷன் அட்டைகள் இதெல்லாம் செல்லாமல் போயிடும் அப்படின்ற மாதிரியும் நிறைய தகவல் வெளியாகி வருதுங்க. அந்த 8 புதிய சலுகைகள் என்ன? முக்கிய அறிவிப்புகள் என்ன? அதை நம்ம எப்படி பயன்படுத்தணும்? என்னென்ன பண்ணணும்? என்னென்ன அப்டேட்லாம் செய்யணும்? இது எல்லாமே தெளிவா துல்லியமா இந்த ஒரு வீடியோ இருக்க போகுதுங்க. இது எல்லாமே தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியுங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் காண்டாக்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே பேசலாம். சரிங்களா? இங்கே அக்டோபர் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் புதிய ரேஷன் கார்டு அப்டேட்கள் பொது விநியோக திட்டத்தை பிடிஎஸ் மேம்படுத்தி உணவு பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் கொண்டு வரப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்றாங்க. இந்திய குடிமக்கள் பல கோடி பேருக்கு உணவு பாதுகாப்பை வழங்கும் பொது விநியோக திட்டத்தை பிடிஎஸ் மேம்படுத்துவதில் மத்திய அரசு குறிப்பிடத்தக்க நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இந்த அமைப்பின் பகுதியாக விளங்கும் ரேஷன் கார்டு மானிய விலையில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்களை பெற உதவும் ஒரு முக்கிய ஆவணமாகும். அக்டோபர் 15, 2025 முதல் நடைமுறைக்கு வரும் புதிய ரேஷன் கார்டு அறிவிப்புகள் 2025 மூலம் பல குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுள்ளன. இந்த மாற்றங்கள் பொது மக்களுக்கு அதிக பலன்களை கொண்டு செல்லும் திறமையில் குறைக்கும். மேலும் இந்த திட்டத்தின் பலன்களையும் மிகவும் தேவைப்படுகளை சென்றடையும். அது என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்ப்போம். மானிய விலையிலான உணவு தானியங்களின் மாதாந்திர ஒதுக்கீடு அதிகரிப்பு. புதிய ரேஷன் கார்டு அறிவிப்புகளில் ஒரு முக்கிய மாற்றம் என்னவென்றால் மானிய விலையிலான உணவு தானியங்களின் மாதாந்திர ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இது குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கும் கிராமப்புறங்களில் வசிப்பவர்களுக்கும் ஒரு வரவேற்புத்தக்க நடவடிக்கையாகும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா அரசாங்கம் இனிமேல் அரிசி, கோதுமை மற்றும் பருப்பு வகைகள் போன்ற அத்தியாவசிய பொருட்கள் அதிக அளவில் விநியோகிக்க உள்ளது. இது தற்போதுள்ள பயனாளிகளுக்கு மட்டுமல்லாமல் விளிம்பு நிலை சமூகங்கள் உட்பட ஒரு பரந்த பிரிவினருக்கும் இந்த பலன்களை நீட்டிக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது. உணவு தானிய ஒதுக்கீட்டின் விரிவாக்கம் அனைவருக்கும் உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதில் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை பிரதிபலிக்கிறது. ரேஷனுக்கான நேரடி பரிமாற்றம் உணவு தானிய விநியோகத்தை சீரமைக்கும் ஒரு புதுமையான நடவடிக்கையாக தகுதியான பயனாளிகளின் வங்கி கணக்குகளுக்கு நேரடி பண பரிமாற்றம் செய்யும் ஒரு முறையை அரசு அறிமுகப்படுத்த உள்ளது. அக்டோபர் 15 முதல் நியாய விலை கடைகளில் எஃப்பிஎஸ் இருந்து நேரடியாக உணவு தானியங்களை பெறுவதற்கு பதிலாக தங்கள் மாதாந்திர ரேஷனுக்கு சமமான பணத்தை பயனாளிகள் நேரடியாக தங்கள் வங்கி கணக்கில் பெறும் வசதியை தேர்வு செய்யலாம். இது குறிப்பாக தொலைதூர பகுதியில் வசிப்பவர்கள் அல்லது ரேஷன் கடைகளை அணுகுவதில் சிரமங்கள் எதிர்கொள்பவர்களுக்கு அதிக வசதியை அளிக்கும். இந்த பண பரிமாற்றம் மூலம் பயனாளிகள் தங்கள் விருப்பங்களுக்கு ஏற்ப உள்ளூர் சந்தைகளிலோ அல்லது அரசு அங்கீகரிக்கப்பட்ட சப்ளையர்களிடமிருந்தோ உணவுப் பொருட்களை வாங்கலாம். இது உணவு வீணாகுவதை குறைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததா நகர்ப்புற ஏழைகளுக்கான திட்ட விரிவாக்கம் என்னன்னா, பாரம்பரியமாக பொது விநியோக திட்டம் கிராமப்புற மற்றும் நகர்ப்புற பகுதிகளிலேயே கவனம் செலுத்தி வந்த நிலையில் நகர்ப்புற ஏழைகள் பெரும்பாலும் ரேஷன் பலன்களை பெற சிரமப்பட்டனர். ரேஷன் புதிய கார்டு அறிவிப்பின் மூலம் நகர்ப்புற பகுதிகளிலும் இந்த திட்டத்தின்
பாதுகாப்பு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் நகர்ப்புறங்களில் வசிக்கும், குறிப்பாக சேரிகள் மற்றும் முறை சார்ந்த துறைகளில் உள்ள தகுதியுள்ள குடும்பங்கள் ரேஷன் கார்டு விண்ணப்பித்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் NFSA கீழ் வழங்கப்படும் பலன்களை பெறலாம். டிஜிட்டல் ரேஷன் கார்டு அறிமுகம். பொது விநியோக திட்டத்தை நவீனமயமாக்குதலில் அரசு ஒரு பெரிய பாய்ச்சலை எடுத்துள்ளது. டிஜிட்டல் ரேஷன் கார்டு அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் கார்டு மூலம் பயனாளிகள் தங்கள் ரேஷன் கார்டுகளை மொபைல் செயலி அல்லது அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் அணுகலாம் மற்றும் நிர்வகிக்கலாம். உணவு தானியங்கள் விநியோகத்தின் சரிபார்க்க முடியும். டிஜிட்டல் ரேஷன் கார்டு அமைப்பு உணவு விநியோகத்தை நிகழ்நேரத்தில் கண்காணிப்பதன் மூலம் வெளிப்படையாக அதிகரிக்கும் சூழலை குறைக்கவும் உதவுகிறது. அதேபோல நிகழ்நேர கண்காணிப்புடன் வெளிப்படைத்தன்மை மேம்பாடு. பொது விநியோக திட்டத்தை மிகவும் வெளிப்படையானதாகவும் திறமையானதாகவும் மாற்றுவதாக அரசு ஒரு ஒருங்கிணைந்த நிகழ்நேர கண்காணிப்பு அமைப்பை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த அமைப்பு உணவு தானியங்கள் மேற்கொள்வதில் முதல் விநியோகம் வரை ஒவ்வொரு நிலையிலும் அதன் நகர்வை கண்காணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததான் 6வது அப்டேட் என்னன்னா, பாதிக்கப்படக்கூடிய குழுக்களுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் என்னன்னா, கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் போன்ற பாதிக்கப்படக்கூடிய குழுமக்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த குழுக்கள் வலுவூட்டப்பட்ட தானியங்கள் மற்றும் அத்தியாவசிய ஊட்டச்சத்து உட்பட சப்ளிமெண்ட்டுகள் உட்பட கூடுதல் ஊட்டச்சத்து ஆதரவை பெற தகுதியுடையானவர்கள் அப்படின்னும் சொல்றாங்க. சரிங்களா? அடுத்ததா ஆன்லைன் போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்க செயல்முறை என்னன்றதை தெளிவாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது 8வது அப்டேட் என்னன்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. ஒவ்வொரு அப்டேட்காகவும் தெளிவாக இந்த 8 முக்கியமான அறிவிப்புகள் தான் இது. எல்லாருமே இந்த ஸ்கீம் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.